ஈவினிங் ஒரு 5:00 இருக்கும். நாளையிலேருந்து புரட்டாசி ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் செய்யலாம். ஏன்னா சண்டேவும் செய்யலங்கிறதுனால செய்யலான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு சாப்பிட்லானே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம், சரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. சப்பாத்திக்கு நான்வெஜ் வச்சு சாப்பிட்டதில்ல, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. மணி 9 ஆச்சு. ஃபோனும் இல்லை, ஆளும் இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்த்த வரைக்கும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எக் கிரேவிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் ஃபோன் பண்ணி, நான் கிளம்பிட்டேன்ப்பா, என்ன வாங்கிட்டு வரதுன்னு கேட்டாங்க. இங்கேயே எல்லாமே ரெடியாக இருக்குப்பா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சாப்பிட்றலாம் அப்படின்னு. இல்லை நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சாச்சு. எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்தால், ஏன்ப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். வாங்கிட்டு வந்தால் எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தேன், நான் தான் சமைச்சிட்டேன்னு சொன்னேனே அப்படின்னு கேட்பேன். அதனால அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, வாங்கிட்டே வந்துட்டார். ஃப்ரைடு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நாங்கள் யூஸ்வலாக KFCயில் தான் வாங்குவோம். அந்த டேஸ்ட் இப்போ எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. எதர்ச்சியாக அந்த கடையில் வாங்க ஆரம்பித்தோம். அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் அதே கடையில் வாங்கியாச்சு. பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், KFCக்காரா இதெல்லாம் பார்த்து காப்பி அடிங்க, பக்கெட்டில் போட்டு ஒரு தட்டத்தை போட்டு மூடி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி லாக் வச்சு கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு பைசாவுக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபனாக சாப்பிடல, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டு இதையே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. என்ன ஒரு 10 10:30 ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக.